அரபியாக இருக்க வேண்டும் என்பதில்லை, முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்பதும் இல்லை. மனிதனாக மாத்திரம் இருந்தாலே போதுமானது. ஜீவ காருண்யமும் மனித நேயமும் மனிதாபிமானமும் கொண்ட எந்த ஒரு மனிதனும் இந்த பயங்கரமான இன அழிப்பை, இன சுத்திகரிப்பை அனுமதிக்க மாட்டார் என்பதுதான் உண்மை. இந்த பேரழிவை தடுத்து நிறுத்த ஏதோ ஒரு வகையில், வழியில் முயற்சி செய்யாதவர்களை, ஏதோ ஒரு வகையில் இதற்காக பங்களிப்பு செய்யாதவர்களை வரலாறு, மனித வரலாறு மன்னிக்காது. இறைவனும் நிச்சயமாக மன்னிக்க மாட்டான். போலிவாதங்களையும் அரசியல் நிகழ்ச்சி நிரல்களையும் சுய நலன்களையும் மறந்துவிட்டு துறந்துவிட்டு இந்த பேரவலத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க முழு உலகமும் ஒன்று திரள வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. அந்த மக்களின் துன்பத்தை கண்டிப்பாக உடனடியாக அவசரமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய தேவையும் அவசியமும் அவசரமாக உருவாகி இருக்கிறது. இதுவே உண்மையான மனித நேயமும் ஜீவ காருண்யமும் கொண்ட, ஜனநாயக விழுமியங்களிலும் மனித உரிமைகளிலும் நம்பிக்கை கொண்ட நாகரிகமான மனிதர்களுக்கு முன்னால் உள்ள இன்றைய முதன்மையான பணியும் கடமையுமாகும் என்று நான் குறிப்பிட்டால் அது மிகையாக மாட்டாது. சிறு தொகையினர் செய்கிற, சிறு எண்ணிக்கை கொண்டவர்கள் செய்கிற அநியாயத்துக்கு முன்னால் மிகப்பெரிய குற்றவாளிகள் மௌனம் காக்கின்ற பெரும்பான்மை மனிதர்கள் தான். அவர்களுடைய மௌனம் தான் சிறு குழுவினர்கள், சிறு தொகையினர்கள் எல்லா இடங்களிலும், எல்லா நாடுகளிலும், சர்வதேச மட்டங்களிலும் எல்லா அநியாயங்களும் அரங்கேறுவதற்கு காரணம். உண்மையில் மக்கள் விழித்து எழுந்து இவற்றுக்கு எதிராக குரல் கொடுப்பார்கள் என்றிருந்தால் நிச்சயமாக தீர்வு பெற்றோம். அல்ஹம்துலில்லாஹ், காலம் கடந்தாலும் உலக சமுதாயம் இன்று கண் விழித்திருக்கிறது என்பதை பார்க்கின்ற போது ஓரளவு ஆறுதல் ஏற்படுகிறது. மிகவும் காலம் கடந்து விட்ட போதிலும் மிகப்பெரிய இழப்பை, அழிவை அந்த சமூகம் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது உள்ளங்களிலே அன்பை விதைப்பானாக, கருணையை ஏற்படுத்துவானாக, ஜீவ காருண்யத்தை நமக்குள் வளர்ப்பானாக, விலங்குகளிடத்திலே அன்புடனும் நேசத்துடனும் நடந்து கொள்ளும் பண்பையும் பக்குவத்தையும் தந்தருவானாக, நமது இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அமைதி